திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படின்னா வடமேற்கு மூலை. இந்த வடமேற்கு மூலையுடைய நல்லது என்ன, கெட்டது என்ன, இந்த வடமேற்கு மூலையின் வரம் என்ன, இந்த வடமேற்கு மூலையின் சாபம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு பதிவு தான். பொதுவாக இந்த வடமேற்கு மூலைனா இது ஆகாய தத்துவம் உள்ள இடம். அதாவது இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கக்கூடிய இந்த ஆகாய தத்துவம் நிரம்பி வழியக்கூடிய இடம் தான் இந்த வாயு மூலை. இந்த வாயு மூலையிலே பார்த்திங்கன்னா ரெண்டு திசைகள் இருக்குது. வடக்கு வாயுன்னு ஒரு திசை இருக்கும், அதே மாதிரி மேற்கு வாயுன்னு ஒரு திசை இருக்கும். இதில் இந்த மேற்கு வாயு வரமா அல்லது வடக்கு வாயு வரமா அப்படின்னா, இந்த வடக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வடக்கு வாயுங்கிறது சாபம், மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேற்கு வாயுங்கிறது வரம். இவ்வளோதான். இதுதான் வரமா சாபம். அதை நம்ம அட்வான்ஸாக வேறு மாதிரி உச்சம் நிசம்பம். அப்போ இந்த வடமேற்கு மூலை அப்படின்னாவே இந்த பஞ்சபூதத்தில் ஆகாய தத்துவம் உள்ள அற்புதமான இடம். நவகிரகங்களுடைய கேது பகவான் ஞானத்தையும் அருளையும் வழங்கக்கூடிய அந்த இடம். அப்போ இந்த வடமேற்கு மூலை நல்லது எது கெட்டது எதுன்னா, ஒரு இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த இடத்த வாங்கும் பொழுது இந்த வடக்கு வாயு அப்படிங்கக்கூடிய இடத்துலேருந்து ஒரு தெரு பார்வை நீங்கள் வாங்கக்கூடிய இடத்துல ஒரு குத்துனா அது உங்களுக்கு சாபம். என்ன சாபம்? முதல்ல கேதுனா என்ன? கேதுனா ஒரு சிலந்தி வலையை வலை தான். சிலந்தி வலை ஒரு வளையத்துக்குள்ளே ஒரு கம்பிக்குள்ளே ஒரு கயிறு போய் இப்படி சுற்றி 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 அப்படியே பின்னி இருக்கும். அப்போ என்னன்னா, நீங்கள் ஏதோ ஒரு வலையில் போய் மாட்ட போகிறீங்க, ஒரு சிக்கலில் மாட்ட போகிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இப்படி ஒரு இடம் ஒன்று நீங்கள் வாங்கினாலும் சரி, வாங்க போனாலும் சரி, ஒரு தெரு உங்கள் வீட்டில் குத்துதுனாலும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் சிக்க போகிறீங்க. என்ன சிக்கல்? என்ன மாதிரி சிக்கலில் சிக்குவோன்னா, கேதுன்னு என்ன? முதல்ல கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்கு, கட்ட பஞ்சாயத்து பிரச்சனை. அப்போ ஒரு கோர்ட்டு கேஸ் ரீதியாக ஒரு பிரச்சனையை சந்திக்க போகிறீங்க. அதன் மூலம் நீங்கள் ஒரு சாபம் அடைய போகிறீங்க. கணவன் மனைவி இருவருக்குள் இருக்கக்கூடிய அந்த உறவுகளில் விரிசல் ஏற்படக்கூடிய தன்மையை கொடுக்கும். அப்போ இப்படி ஒரு தெரு குத்துனா அது உங்களுக்கு சாபம். இதே இந்த மேற்கு வாயுங்கிறது வரம். ஆனால் வரமாக இருந்தாலுமே மேற்கு பக்கம் உள்ள ஒரு ஃப்ளாட்டிற்கு மேற்கு வாயுவிலிருந்து ஒரு தடம் அப்படியே அந்த இடத்துடைய டைரக்ஷனில் நேராக குத்துனா அது வரமான தெருக்குத்து தான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அந்த தெருக்குத்து நேர் வீட்டை நம் அமைக்கக்கூடாது. அதற்கு தள்ளி, அந்த தெரு தள்ளி தான் தென்மேற்கு மூலைக்கு தகுந்த மாதிரி வீட்டை மாற்றிக்கணும். இப்படி பண்ணுனா குடும்பத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரும். கணவன் மனைவியுடைய அந்யோன்யம் அதிகமாக இருக்கும். அடுத்தது வழக்குகள் எதுவாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும். அடுத்து சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தரும். நீங்கள் இப்போ இப்படி ஒரு தெரு குத்து இருக்குதுன்னு வச்சுக்கங்க, இல்லை இந்த மேற்கு வாயு சார்ந்து உள்ள ஒரு இடத்துக்குள்ளே உள்ள நுழையிறீங்கன்னா உங்களுடைய ஃப்ளாட்டு மேற்கு பார்த்த ஃப்ளாட்டாக இருக்குது. இதே மேற்கு வாயுவிலிருந்து ஒரு தடம் உள்ளே போகிறதுக்கு அதுதான் என்ட்ரன்ஸ் அப்படின்னா உங்கள் வீட்டை கிழக்கு பார்த்து மட்டும் நீங்கள் கட்டிடவே கூடாது. ஏன்னா ஒரு திசைக்கு அதனுடைய எதிர் திசை நேர் திசை, அதுக்கு எதிர்த்தா திசைங்கிறது ஒரு பிரச்சனையை கொடுக்கும் எப்பயுமே. அப்போ கிழக்குக்கு மேற்கு அப்படிங்கிறது எப்பயுமே ஒரு எதிர்ப்புற மாதிரி தான். அங்கே சூரியன் உதைக்குதுன்னா இங்கே சூரியன் மறையுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த மேற்கு வாயுவில் ஒரு வீட்டுக்குள்ளே தடத்தை வச்சு நீங்கள் அதே கிழக்கு வீடாக இருந்து உள்ள ஒரு வீட்டை கட்டி போயிட்டீங்கன்னா அந்த வீட்டில் கடனாகும், வட்டி கட்டணும், வட்டி 3 மடங்காகும். கடைசியில் அந்த வட்டி கட்டுறவே முடியாத சூழ்நிலைக்கு வர்றப்ப அந்த வீட்டை விற்றுவிட்டு வரக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கொடுக்கும். அப்போ இப்படிப்பட்ட கிழக்கு பார்த்து ஒரு வீட்டை அமைச்சிங்கன்னா இந்த மேற்கு பார்த்த ஃப்ளாட்டுக்கு மேற்கு பார்த்த வாயுவே உங்களுக்கு சாபமாக மாறிடும். அப்போ நீங்கள் ஒரு இடத்த பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஃபாலோ விஷயங்களெல்லாம் நீங்கள் பார்த்து தான் முதல்ல இடத்த செலக்டட் பண்ணணும். அப்போ இந்த வடமேற்கு மூலையை நோக்கி நீங்கள் எக்காரணத்து கொண்டும் அந்த இடத்துல தண்ணீர் தொட்டி வைக்கிறது, அடுத்தது ஒரு போர் போடுறது, இந்த செயல்பாடுகளை பண்ணிங்கனாவே
அது உங்கள் வீட்டில் பணங்காசு தங்க விடாது. எவ்வளவு தான் நீங்கள் லட்ச லட்சமாக சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்களை விட்டு போய்கொண்டே இருக்கும், தங்கவே தங்காது. சில நேரங்களில் அந்த வீட்டு நம்ம கை விட்டு கை மாறி வேற ஒருத்தர் கைவசத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும். அப்போ இந்த வடமேற்கு மூலை உங்களுக்கு வரமாகிறதும் சாபமாகிறதும் நீங்கள் வாங்கக்கூடிய வீட்லேயும் நீங்கள் கட்டக்கூடிய வீட்லேயும் தான் அமைப்பு இருக்குது. அப்போ நீங்கள் மேற்கு பார்த்து வாயு இருந்து மேற்கு பார்த்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ளே அப்படி தான் மேற்கு வாயுவில் உள்ள நுழையணும்னா அந்த இடத்த நீங்கள் வடக்கு பார்த்து வீடாக தான் கட்டணுமே தவிர கிழக்கு பார்த்து வீடு கட்டக்கூடாது. அப்படி கட்டினீங்கன்னா நம்ம அந்த வீடு நம்மளை அரவணைச்சிக்காது, நம்மளை முடுக்கி விடுறதுலையே தான் பார்க்கும். சரிப்பா நான் சொந்த வீட்டுக்காரங்க வேணுமா, இது விதி மாற்ற முடியாது. ஆனால் வாடகை வீட்டில் குடியிருக்கிறாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படிப்பட்டவங்க வந்து வீடு மாறித்தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. ஆனால் சார் என்னால் இப்போ தான் மாற முடியாது, நான் வந்திருக்கிறேன் இந்த வீட்டுக்கு 1 வருஷம் வரைக்கும் நான் இருக்கிறேன், எதாக இருந்தாலும் 1 வருஷம் கழிச்சு தான் நான் மாறணும்னு தான் எக்ரிமெண்ட் போட்டு தான் வந்திருக்கிறேன், நான் 4 மாதம் தான் ஆச்சு, இப்போ பிரச்சனை மேலே பிரச்சனை அப்படின்னா இவங்களுக்கு நிரந்தர பரிகாரம் இல்லை, தீர்வு தரக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அப்போ கேதுன்னா என்ன, பின்னிக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கங்க, 2 பாம்பு பின்னிக்கும் பார்த்துருக்கீங்களா? அப்போ நீங்கள் உங்களுடைய குடும்பத்திலிருந்து விரிசல்கள் வராமல் இருக்கிறதுக்காக, கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறதுக்காக, வீட்டில் வேற பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அந்த வீட்டிலிருந்து வாடகைக்கு இருந்து அந்த வீட்டை காலி பண்ணுற வரைக்கும் இந்த பின்னி பெடல் இருக்குதுல்ல, 2 பாம்பு புனையில் போடுதும்பாங்க, பின்னிக்கும். அந்த மாதிரி திருவுருவ படத்தை அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. அப்படி டைரெக்டாக நேரடியாக இருக்குது அந்த 2 பாம்பு பின்னி பெடல் எடுக்கும் பொழுது அந்த பாம்பை வந்து நின்று அந்த இடத்த வந்து மனசார வேண்டுங்க, மனசார வழிபடுங்க. அப்படி வழிபடும் பொழுது நீங்கள் அந்த வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய அந்த காலகட்டங்கள் மட்டும் குடும்பத்தில் பிரிவினை வராது. மனசார கேட்கணும், நீங்கள் எப்படி இந்த இடத்துல பின்னி பிணைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது மாதிரி எங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம், மகிழ்ச்சி, இன்பம், ஆனந்தம் பின்னி பொங்கி வழியணும் அப்படின்னு மனசார நீங்கள் அந்த பாம்பு 2 பாம்புகள் இணையும் பொழுது அது நிறையா ரோட்டில் பார்க்கலாம், ரோட்டில் பார்க்க முடியலைங்கிறப்ப ஒரு செல்ஃபோனில் நிறைய பார்க்கலாம். இது மாதிரி பார்க்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் அந்த வீடு வாடகைக்கு போகிற வரைக்கும் அதை பார்த்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா நிச்சயம் வடமேற்கு மூலையில் இருக்கக்கூடிய அந்த பார்வையோ அல்லது குத்தலோ உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது. அதுவும் தற்சமயத்துக்கு ஒரு முதலுதவி ட்ரீட்மெண்ட்டு தான் இந்த விஷயம். இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் வாடகை வீட்லேயே இருந்தாலும் கூட அந்த வீடு மாறி போகிற வரைக்கும் இந்த வடமேற்கு மூலை அப்படிங்கக்கூடிய அந்த குத்து, ஒரு பார்வை, தலைவாசல். இப்போ நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க, ஒரு வீட்டுக்கு அது வடக்கு பார்த்த வீடாக தான் இருக்கும், ஆனால் அந்த தலைவாசல் எங்கே இருந்திருக்கும், வாயு மூலையில் இருக்கும். அப்போ வடக்கு பார்த்ததுக்கு நம்ம உச்சமான பகுதி அப்படிங்கிறது ஈசானிய பகுதி தான் சொல்லிக்கிறோம். அப்போ அந்த வடக்கு பார்த்த வீட்டுக்கு ஒவ்வொருத்தர் வடமேற்கு மூலையில் வச்சுருப்பாங்க. அப்போ வடமேற்கு மூலையில் வச்சுருந்தா அந்த நிலவு காலம் நம்ம வாடகை வீட்டில் போய் இடித்து மாற்ற முடியாது. அப்போ நமக்கு ஒரு குறுகிய காலம் நம்ம அந்த வீட்டில் வாழ்ந்தாகணும். அப்போ வாழ்கிறதுக்கு அந்த குறிப்பிட்ட நாளில் உங்கள் வீட்டில் சந்தோஷத்தோடு பணங்காசோடு ஒரு நிம்மதியாக வாழணும்னா அந்த 2 பாம்புகள் இணையத்துடைய உருவத்தையும் வீடியோவையும் நின்று அதை வழிபட்டு நீங்கள் எப்படி இணையிறீங்களோ அதே மாதிரி எங்களுடைய வாழ்க்கை இணைஞ்சு சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் மாறுற வரைக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்காது. இது ரியாலிட்டியாக நம்ம அனுபவத்தில் தெரிஞ்ச விஷயங்கள். வாஸ்துப்படி இப்படி தவறான விஷயங்களே இருந்தால் கூட வாடகை வீட்டிற்கு இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் இருக்குது வடக்கு பார்த்த வீட்டுக்கு இப்படி வடமேற்கு மூலையில் தலைவாசலோ ஒரு குத்தலோ வந்து இருக்குது, தற்சமயம் என்னால் மாற்ற முடியல, வாடகைக்கு கொஞ்ச நாள் இருக்கிற அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு கோர்ட்டு கேஸ் விஷயத்துலையோ இல்லை கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனையிலிருந்து தப்பிச்சு உங்களுடைய கொஞ்ச நாளைக்கு நீங்கள் சந்தோஷமாக வாழக்கூடிய அமைப்புகள் கொடுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய டைம் முடிஞ்சோன்னா ஒரு நல்ல வீடு பார்த்து வேறு வீட்டுக்கு குடிபெயர்ச்சி ஆகிக்கலாம். அப்படி ஆனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். இது அற்புதமான வீடியோ, நீங்கள் நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது நிறைய பேர்த்துக்கு இன்றைக்கி காலகட்டத்தில் தேவைப்படும். நம்ம பேசுகிற வீடியோ அனைத்துமே ஒரு விழிப்புணர்வு சார்ந்து அனுபவத்தில் ரசித்து ருசித்து கண்டறிஞ்ச விஷயத்தை தான் பேசுகிறோம். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சரவணபவ ஜோதிட அறிவாலயத்துடைய அடுத்த வகுப்பு வாஸ்து பயிற்சி வகுப்பு.
இந்த வாஸ்து பயிற்சி வகுப்புகளில் புதுசாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட தொழில் ரீதியான ஒரு தொழிலை செய்வதற்கும், புதுசாக நிலம் வீடு வாங்குபவர்களுக்கு கூட இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு கொடுப்பனையான வகுப்பு. இந்த வகுப்புகளில் A to Z 2 விதமான இந்த வகுப்புகளை நம்ம பிரிச்சிருக்கிறோம். அதாவது அடிப்படை உயர்நிலை சம்பந்தப்பட்ட வகுப்புகளோடு விஸ்வகர்மாவின் மூல ஆதாரங்களோடு கொடுப்பனை உள்ள ஒரு பரிகாரங்கள் சார்ந்தது ஒரு வகுப்பாகவும், இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை முதுநிலை உயர்நிலை இது 3மே கலந்து உயர்நிலை சார்ந்த பரிகாரங்களோடு ஒரு முதுநிலைமையான வகுப்பு. அப்படி இந்த 2 வகுப்புகளை நம்ம பிரித்து வச்சுருக்கிறோம். இந்த வகுப்புகளில் புதுசாக வீடு கட்டுறவங்க, நிலம் வாங்குறவங்க, தொழில் முறையாக ஜோதிடராக இருக்கக்கூடியவங்க, தொழில் முறையாக இதை எடுத்து 4 பணம் காசு சம்பாரித்து வாழ்க்கையில் உயரமான நிலைக்கு வரக்கூடியவங்க எல்லாருமே இந்த வகுப்புகளை படித்து தாராளமாக மிகப்பெரிய ஓரளவு சக்ஸஸ் வேணால் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக இந்த வகுப்பு அப்படிங்கிறது ஒரு கொடுப்பனையான வகுப்பு. அனைவருக்கும் வணக்கம்.